அலைனர் ட்ரீட்மெண்ட்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்கள் நிறைய காசு இன்வெஸ்ட் பண்ணி அலைனர் ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது. இதுக்கு 3 மேஜர் ரீசன் இருக்குது. ரீசன் நம்பர் 1, நீங்கள் உங்கள் அலைனர்ஸை மறந்துடுறீங்க. அலைனர் ட்ரீட்மெண்ட்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஸோ நீங்கள் வெளியில் போகும்போது உங்கள் அலைனர்ஸை கழட்டி வச்சுட்டு காஃபி குடிக்கும் போதோ இல்லை சாப்பிடும் போதோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த அலைனர்ஸ் எடுத்து திருப்பி போடணும். பட் நம்ம நிறைய பேர் அதை மறந்துடுறோம். இது ஒரு நாள் என்னைக்கோ ஒரு நாள் இல்லை 2 நாள் இதை பண்ணிங்கன்னா பரவாயில்ல. பட் ரெகுலராகவே வெளியில் லஞ்சு சாப்பிடும் போது இல்லை டீ காஃபி குடிக்கும் போது அலைனர்ஸை கழட்டிட்டு அதை போட மறந்துடுறீங்க. இதனாலேயே உங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து டிலே ஆகிட்டே இருக்கும். நம்பர் 2, அலைனர்ஸ் போடும்போது அதில் கன்சிஸ்டன்சி கிடையாது. அலைனர்ஸை டெய்லி 22 ஹார்ஸ் நீங்கள் போடணும். கம்பல்சரி 22 ஹார்ஸ் போடணும். ஆனால் நிறைய பேர் அலைனர்ஸை நைட்டு மட்டும் போடுவாங்க, இல்லை ஒரு 15 to 18 ஹார்ஸ் அடே தான் போடுறாங்க. அந்த ஃபுல் டைம் அது கொடுக்கறது கிடையாது. 22 ஹார்ஸ் நீங்கள் அலைனர் போடும்போது தான் உங்கள் அலைனர் ட்ரே கொடுக்குற ப்ரெஷரில் உங்கள் டூத் வந்து மூவ்மெண்ட் ஆகும். அப்போ தான் நீங்கள் நெக்ஸ்ட் செட் ஆஃப் அலைனர்ஸ்க்கு போக முடியும். அண்ட் நம்பர் 3, ட்ராவல். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் அலைனர்ஸை வீட்லேயே வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறப்போ இல்லை பிஸ்னஸ் ட்ரிப்போ இல்லை ஃபேமிலி ட்ரிப்போ போகும்போது அலைனர்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அங்கே எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோமா, அது தொலைஞ்சு போயிடுமா அப்படின்னு பயந்துட்டு ஒரு 3-4 டேஸ் கேப் விடுவாங்க. இந்த மாதிரி கேப் விடும்போது அடுத்த செட் ஆஃப் அலைனர்ஸ்ன்றது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ட்ரேஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். எவ்ரி ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ நீங்கள் எந்த சீக்வன்ஸ் ஆஃப் ட்ரே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த 4 டேஸ் கேப்பில் அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ட்ரேவே உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இதனாலேயே உங்கள் அலைனர் ட்ரீட்மெண்ட் டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ அலைனர்ஸ் எப்போவுமே கரெக்டாக டெய்லி 22 ஹார்ஸ் போடுங்க, ரெகுலராக போடுங்க, கன்சிஸ்டண்ட்டாக போடுங்க, அதை மறந்துடாதீங்க.